அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நடிகர் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை, அவதூறுகளை வெளியிட்டிருக்கிறார். தமிழக மக்களிடம் மிகப்பெரிய விஷம பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வருகிறார். நடிகர் விஜய் அவர்களுக்கு எஸ்ஐஆர் குறித்து எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பல்வேறு விதமான விஷயங்களை பேசியிருக்கிறார். நாளை விடிந்தால் தமிழக மக்களிடம் வாக்குரிமை இல்லை என்று பேசியிருக்கிறார். மிஸ்டர் விஜய் அவர்களே, எஸ்ஐஆர் எதற்காக நடக்கிறது என்பது துளியும் புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் காணொலியை வெளியிட்டு இருக்கிறீர்கள். எஸ்ஐஆர் குறித்து பிஎல்ஓ ஆபீசர் மீது பல்வேறு விதமான அவதூறு செய்திகளை பரப்பி இருக்கிறீர்கள். பிஎல்ஓ ஆபீசர் களத்தில் எவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் எஸ்ஐஆர் ஃபார்மை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார்கள் என்று களத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் வீண் வதந்திகளை தமிழக மக்களிடம் பரப்ப வேண்டாம் என்பது எங்களுக்கு கோரிக்கை. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய காணொளியில் இந்த எஸ்ஐஆர் குறித்து புதிய ரிஜிஸ்ட்ரேஷனா மறைமுக ரிஜிஸ்ட்ரேஷனா என்று குழப்பத்தில் இருப்பதாக பேசியிருக்கிறீர்கள். நீங்கள் தான் குழப்பத்தில் இருக்கிறீர்கள். தமிழக மக்கள் யாரும் குழப்பத்தில் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. பிஎல்ஓ ஆபீசர் மீது பல்வேறு விதமான அவதூறு செய்திகளை பரப்பி இருக்கிறீர்கள். ஒரு மாதத்தில் எப்படி தமிழகத்தில் 6 கோடிக்கு மேல் வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு சேர்க்க முடியும் என்று அவதூறு செய்தியை பரப்பி வருகிறீர்கள். கடந்த 10 நாட்களில் மட்டும் களத்தில் பிஎல்ஓ ஆபீசர்களின் கடுமையான முயற்சியினால் 80% மேலான எஸ்ஐஆர் ஃபார்ம் தமிழக மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது. விரைவில் அது 100% சென்று சேரும். பிறகு எஸ்ஐஆர் ஃபார்ம் மக்களிடமிருந்து பிஎல்ஓ ஆபீசர் விரைவில் திரும்ப பெறுவார்கள். அது மட்டும் கிடையாது, எஸ்ஐஆர் ஃபார்ம் டிவிகே தோழர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பேசியிருக்கிறீர்கள். பிஎல்ஓ ஆபீசர் இவர்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், டிவிகே என்று பார்த்து எஸ்ஐஆர் ஃபார்மை வீட்டிற்கு சென்று கொடுப்பதில்லை. பொதுவாக மக்களாக தான் பார்த்து பிஎல்ஓ ஆபீசர் மக்களிடம் எஸ்ஐஆர் ஃபார்மை விநியோகித்து வருகிறார்கள் என்பது துளி புரிதல் கூட இல்லாமல் நீங்கள் பேசி இருக்கிறது அநியாயம். மக்களை ஏமாற்றும் மோசடி வேலையை தான் நீங்கள் செய்து வருகிறீர்கள். அது மட்டும் கிடையாது, எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு விதமான செய்தி அவதூறுகளை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். எஸ்ஐஆர் ஃபார்ம் புதிய ரிஜிஸ்ட்ரேஷனா அல்லது இனி ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குரிமை பறிபோகுமா என்பது உங்களது கேள்வியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை நீக்கினால் போதும் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். எஸ்ஐஆர் நடப்பதே போலி வாக்காளர்களையும் இறந்தவர்களையும் நீக்குவதற்கு தான் என்பது இந்த புரிதல் கூட இல்லாமல் நீங்கெல்லாம் எப்படி ஒரு கட்சி தலைவராக இருந்து உங்களது கட்சி நிர்வாகிகளை வழிநடத்த போகிறீர்கள் என்பது $1,000,000 கேள்விதான். தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். களத்தில் அது இயல்பாக நடக்கக்கூடிய பணிகள் நடந்து வருகிறது. எஸ்ஐஆர் ஃபார்மில் பதிவு செய்வது ஒரு சில குழப்பமான சூழல்கள் இருப்பது உண்மைதான். அதையும் பிஎல்ஏ ஆபீசர் கட்சி நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட PLA2 அவர்கள் களத்தில் பிஎல்ஓ ஆபீசருக்கு உறுதுணையாக இருந்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி எப்படி எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டும் என்பது தெளிவாக வலியுறுத்தி வருகிறார்கள். இது உங்களுக்கும் உங்களது கட்சி நிர்வாகிகளுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் எஸ்ஐஆர் என்பதற்குண்டான மீனிங் கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ஃபார்ம் தேர்தல் ஆணையம் நடப்பது வாக்குரிமை பறிப்பதற்கு அல்ல என்பது மக்களுக்கு எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இறந்தவர்களையும் போலி வாக்காளர்களையும் நீப்பது மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் மிக முக்கியமான நோக்கம். நன்றி.